அந்த திராவிடக் கழகம் என்பது ஒரு தொழிற்சங்க எதிர்ப்பு, மார்க்சிய எதிர்ப்பாக இருந்ததே தவிர நிலப்பிரபுத்துவ எதிர்ப்பாக இல்லை. பெண்ணை எஜமான் வருகிற பொழுது அவங்க எல்லாருமே க்ளீனாக போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு இப்போ பல பேருக்கு அதிசயமாக கூட இருக்கும். நான் இப்போ சொல்கிறது மாண்புமிகு வீரமணிக்கு தெரியும். அந்த காலத்தில் இருக்கிறவர் வீரமணி மட்டும் தான் இப்போ நீங்கள் சொல்ல முடியும். புத்தா ஜவுளி ஸ்டோரில் இங்கே பார்ப்பனனுக்கு துணி விற்கப்பட மாட்டாதுன்னு போட்டிருப்பாங்க. முஸ்தாபா கறிக்கடையில் இங்கே பார்ப்பனர்களுக்கு கறி விற்கப்பட மாட்டாதுன்னு போட்டிருப்பாங்க. அறிவழகன் முடித்தெடுத்த நிலையத்தில் இங்கே பார்ப்பனர்களுக்கு முடிவெட்ட மாட்டோம்னு போட்டிருப்பாங்க. தமிழன் உணவு விடுதி அற்புதமான சாப்பாடு கிடைக்கிற இடம், நான் வெஜிடேரியன். அங்கே இங்கே பார்ப்பனர்களுக்கு கரிசோறு கிடையாது. இந்த அளவுக்கு ஆழமாக திராவிட இயக்கம் இருந்த நேரத்தில் கூட நங்கவரம் என்ன எஜமான் ரங்கநாதையர் வந்துட்டார்னா அவர் நின்னா எல்லாம் தடன்னு ஓடி செருப்பை கட்டிட்டு சட்டையை கட்டிட்டு காசு கொடுக்குற பொழுது அந்த நிலப்பிரபுத்துவத்துக்கும் இவர்களுக்கும் இருந்த என்ன மார்க்சிஸ்டாக அடையாளம் காட்டி உறுதிப்படுத்தியதே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான்.